ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரிச்சாக ஒரு மட்டன் குழம்பு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே இதில் தாளிக்க வேணாம். இந்த பட்டை வாசனை மட்டும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் கொழுப்பு கறியாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பெரிய தக்காளி 1 எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். மட்டன் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ மட்டன் நல்லா தண்ணி விட்டு நல்லா அதுவே வெந்துட்டுருக்கு. அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் தான் குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ மட்டன் நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசிலில் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வெந்துட்டுருக்க கேப்பில் 4 செல்லு தேங்காவோட 5 முந்திரி பருப்பு இதை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த கையோட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஃபுல் சிம்மில் போட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் அந்த தேங்காய் கொதி வர்றதுக்கும் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் அந்த 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. தேங்காயும் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு குழம்பு. இது பரோட்டா, ரைஸ், நான் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாயிஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.